ஆதிக்க சாதியிலிருந்து வர்றவனுக்கு அல்லது ஆதிக்க பின்புலத்திலிருந்து வர்றவனுக்கு என் வழி தெரியாது, என் கலர் தெரியாது. அந்த கருப்பு அப்படின்னு அந்த கருப்பா இருந்தோங்கிறதுக்காகவே சின்ன வயசுல இருந்து கண்ணாடியே பார்க்கலாம் எனக்கு தெரியும். அப்ப அது அவ்வளவு பெரிய இன்செக்யூரிட்டி இங்க இருக்கிற பெண்களுடைய மனசுல, குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில அது உருவாக்கி இருக்கு. இங்க வந்து வெள்ளையா இருக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. பார்ப்பன சமூகத்தை பெண்களை தவிர, வெகு சில சமூகங்களில் இருக்கக்கூடிய பெண்களை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும், ஏன்னா நம்ம ஸ்கின் கலர் இதுதான் அழகு, இதுதான் இப்படித்தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஆனா எனக்கு முற்றிலும் அந்நியமான ஒரு முகத்தை நீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காமிச்சு இது ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லும் போது, அது ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் செய்யும் போது எனக்கு அது வலிக்கல. மாறி பண்ணும்போது எனக்கு ரொம்ப மாரியோ அல்லது ரஞ்சித்தோ அதே விஷயத்தை அவங்க செய்யும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதை வந்து இது ஒரு உரிமையாக கேட்கிறேன். இப்போ இதை நான் போய் இப்ப நான் மணிரத்னத்துல போய் நீ ஏன் ஐஸ்வர்யா ராய் போட்ட அந்த அம்மா பார்த்தா எங்கேயாவது ஒரு தமிழ் பிரின்சஸ் மாதிரி இருக்கா அப்படின்றது நிச்சயமா நான் கேட்டிருக்கேன். பொன்னியின் செல்வன் வந்த டைம்லலாம் என்னால அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கவே முடியல, நந்தினியோட என்னால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நான் வந்து பார்த்த நந்தினி வேற. நம்ம எல்லாரும் வந்து பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு நம்ம வேற ஒரு கேரக்டரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்போம். ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே ஐயோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படி வந்து ஒரு அத்தலம் தொத்தலமா அந்த கை நரம்புகள் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அவர் ஐஸ்வர்யா ராய் கொண்டு வந்து காமிச்சிருந்தார். அப்போ அவங்க செய்யும் போது எனக்கு அது ஓகே, நீ ஒரு பேன் இண்டியா படம் பண்ற, என்னத்தையும் நீ பண்ணித்தோல, அது பிரச்சனை கிடையாது, உனக்கு என் கஷ்டம் புரியவே போறது இல்லை. ஆனா இந்த பின்புலத்திலிருந்து வரக்கூடிய நம்மளுடைய சக தோழர்களுக்கு கூட இது புரியல, அவங்க இன்னும் அந்த இதுலயே இருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே அது வந்து நமக்கு